விவேகானந்தர் சொல்கிறாரு, யார் ஒருத்தனுடைய மனசில் எழுற கேள்வியை அவன் அடக்கணும்னு நினைக்கிறானோ இன்னும் 1000 கேள்வி எழுன்றார். அதனால் எழக்கூடிய கேள்விகளை அப்படியே விடு, அதுவே தானாக கலைஞ்சு போய்டுன்றார். அதனால் மனசுக்குள்ளே ஏற்படுற கேள்விகளை அடக்கவே கூடாது. அடக்க அது அதிகமாகிக்கினே இருக்கும். அது பாட்டுக்கு வரட்டும். ஆனால் நீ பாட்டுக்கு பாடம் பண்ணால் தானாகவே அழிஞ்சு போயிடும். மனுஷன்னா எண்ணங்கள் இருந்துக்கினே தான் இருக்கும். மிருகங்கள் இருக்குது இல்லை, அதுக்கு மனசுன்றது ஒன்று கிடையாது, ஆனால் உயிர்ன்றது ஒன்று இருக்குது. அதனால தான் நம்மளை விட பெரிய பொருளாகிற ஏனையை கூட ஜீவராசிகள் உண்டு. நம்மளை மட்டும் மனுஷன்றோம். ஏன்னா நமக்கு தான் கற்பனைகள் ஜாஸ்தி, அதுங்களுக்கு கற்பனையே கிடையாது, அது நிஜ வாழ்வுலேயே வாழுது. அதனால் அதுக்கு ஜீவன் பேர், நமக்கு மனுஷன் பேர். அப்போது எவன் ஒரு மனுஷன் இருக்கிறானோ அவனுடைய பார்வைகள் எப்படி படுதோ, அவன் யாரை சந்திக்கிறானோ, அவன் என்னென்ன பேசுகிறானோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணங்கள் இதயத்தில் உருவாக்கினே இருக்கும். அந்த எண்ணங்களினுடைய வெளிப்பாடை அடக்கவே கூடாது, அதை அப்படியே விட்டுடணும், போய்கினே இருக்கணும் அது பாட்டுக்கு. அதை அடக்க ஆரம்பிச்சின்னா ஆபத்து உனக்கு தான் வரும். அதனால் எந்த எண்ணம் 1000 எண்ணம் வரட்டும், ஆனால் உன் பாடத்தை மட்டும் விடாமல் பண்ணும், அத்தனை எண்ணமும் அதில் அழிஞ்சு போயிடும். அதனால் பாடம் சீராக பண்ணிங்கன்னா எந்த எண்ணமும் நிசப்தமாகிடும். இந்த பாடமே எதுக்காக கொடுக்குறோம்? கற்பனைகள் இப்போ ஒரு நாய் இருக்குது, அது எங்கே ஒன்றா படுத்துக்குது. ஒரு மாடு இருக்குது, எங்கே ஒன்றா போய் மேய்ஞ்சிட்டு படுத்துக்குது. ஆனால் மனுஷன் 1 கோடி ரூபாய் போட்டு ஊட கட்டிட்டு அவன் ஒண்டியாக படுக்க முடியல. ஏன்? என்ன காரணம்? என்னவா காரணம்? பயம் எதுக்கு வருது? ஏன் அதுக்கு பயம் இல்லை, உனக்கு பயம் வருது? நம்ம மனம் இருக்கிறதுக்கு மனம் இல்லை, நம்ம மனம் இருக்கிறதுக்கு மனம் இல்லை. கற்பனை இருக்குது நம்மக்கிட்ட, அதுக்கிட்ட கற்பனை இல்லை. அது நான் தான் இருக்கிறேன்னு படுத்து தூங்குது. நீ என்ன பண்ணுற? படுத்துக்குன்னு நம்ம ஒண்டியாக படுத்துங்கிறோம். பேய் வருமா, பிசாசு வருமா, முனேஸ்வரம் வருமா, காட்டேரி வருமானு யோசித்துக்குன்னே இருக்கிறதால உன்னால் ஒண்டியாக படுக்க முடியல. ஒரு நாயானா வச்சுக்கிட்டு தான் படுத்துங்கிற. ஆனால் கேட்டால் எனக்கு 6 அறிவுங்கன்னு ஏமாற்றின்னுக்குறோம் ஊரை. அதனால் கற்பனைகள் அழிக்கணும், அதுதான் ஆன்மீகம். நிஜத்தில் மட்டும் நிற்கணும், அது பேர் தான் ஆன்மீகம். நிஜம் மட்டும் பேசணும், அது மட்டும் தான் ஆன்மீகம். அப்போது இந்த கற்பனைகள் உன் உள்ளத்துக்குள்ளே எழுந்தாலும் அது பாட்டுக்கு போயின்னுக்கிட்டோம், உன் பாட்டுக்கு பாடத்தை பண்ணு, அத்தனையும் அதில் அழிஞ்சிட்டோம். சரிதானே? சரி, சந்தோஷம்.